Good evening students. Next topic in 5th chapter, slope. So exercise 5.2. So இந்த ஸ்லோப் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் தீட்டா அப்படின்ற மட்டும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னாக்க டிகிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னாக்க ஸ்லோப் m is equal to tan theta. ஸோ அந்த tan thetaவுக்கு இப்போ தீட்டாவுடைய வேல்யூ இப்போ tan 45 னா tan 45 அப்போ m is equal to tan 45 ஓட வேல்யூ என்னவா அதுதான் இங்க ஸ்லோப் அப்படின்ற அர்த்தம். அதே இது ஸ்லோப்பை கொடுத்துட்டு தீட்டா வந்து கேட்டிருப்பாங்க. தட் மீன்ஸ் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். இது வந்து என்னன்னாக்க ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். Angle of inclination. So angle of inclination கேட்டிருந்தாங்க அப்படின்னா so theta is equal to tan inverse of m. அதாவது theta அப்படியே இந்த tan opposite side change பண்ணோம்னா tan inverse of x. அடுத்தது slope of 2 point form. So slope of 2 point form அப்படின்றது பாத்தீங்கன்னா 2 points வந்து கொடுத்துருவாங்க. அப்ப அதுக்கு வந்து ஸ்லோப்ன்றது கேட்டிருப்பாங்க. அப்போ y2 minus y1 by x2 minus x1. ஸோ இதுல எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியா கேட்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்க இதுல இருந்து இந்த 2 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் கேட்டிருப்பாங்க. இப்போ இதுல இருந்து உங்களுக்கு ஸ்லோப் கிடைச்சிரும். இந்த ஸ்லோப்பை கொண்டு வந்து அப்படியே தீட்டாவில் கொண்டு வந்து அப்ளை பண்ணாக்க ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் கிடைச்சிரும். தென் நெக்ஸ்ட் இஃப் 2 லைன்ஸ் ஆர் parallel. ஸோ இந்த சிம்பிள் வந்து parallel சிம்பிள். ஸோ இதுக்கு மேலே இந்த சிம்பிள் தான் வந்து நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ அதனால இது கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. ஸோ இஃப் 2 லைன்ஸ் ஆர் parallel அப்படின்னாக்க m1 is equal to m2. நெக்ஸ்ட் இஃப் 2 லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலருக்கு சிம்பிள் இந்தது. ஸோ பெர்பெண்டிகுலர் அப்படின்னா m1 into m2 is equal to -1. தட் மீன்ஸ் 2 ஸ்லோப் வந்து ஃபைன் பண்ணுவோம். அந்த 2 ஸ்லோப்பையும் ஃபைன் பண்ணும்போது ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வரும்னா -1ன்றது இருக்கணும். இங்க parallel அப்படின்னாக்க 2 ஸ்லோப்பும் ஈக்குவலா இருக்கணும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த எக்ஸசைஸ்னுடைய ஃபார்முலாஸ். ஸோ இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ட்ரையாங்கிளா இல்ல ட்ரபீசியமா இல்ல குவாட்ரிலேட்டரலா இது மாதிரி எந்த இது வேணுமாலும் கேட்பாங்க. ரெக்டாங்கிள் ஸ்கொயர் இது மாதிரி எது வேணுமாலும் கேட்பாங்க. ஸோ அது வந்து இந்த எக்ஸசைஸ்ல நமக்கு இருக்கு. ஸோ அதை வந்து ப்ரிப்பேர் பார்ப்போம். ஸோ நவ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், what is the slope of the line whose angle of inclination with positive direction of x axis? அடுத்து இம்பார்ட்டன்டான ஒன்று, இந்த ஸ்லோப் எப்பொழுதுமே நமக்கு எதில் தான் இருக்கும்னாக்க x ஆக்சிஸ்ல மட்டும் தான் இருக்கும், y ஆக்சிஸ்ல இருக்காது. ஸோ நமக்கு y னுடைய வேல்யூவே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இட் இஸ் ஏ x axis, it is a y axis. ஸோ y is equal to 1 சொல்றாங்க அப்படின்னாக்க y is equal to 1. அப்போ இந்த லைனுடைய ஸ்லோப் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த லைன் x ஆக்சிஸ்க்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அப்போ x ஆக்சிஸ்க்கு parallel. அப்போ x ஆக்சிஸ்க்கு parallel அப்படினா x is equal to 0. y ஆக்சிஸ்க்கு parallel அப்படினாக்க x is equal to 90 degree. சோ இந்த மாதிரி நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கணும். சோ இது வந்து இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. சோ இப்போ இங்க வரும்போது x ஆக்சிஸ் ஃபர்ஸ்ட் ஒன் 90 டிகிரி. ஃபர்ஸ்ட் ஒன் theta is equal to 90 degree. அப்போ m is equal to tan theta. So அப்போ m is equal to tan 90 degree. அப்போ m is equal to tan 90 degree னுடைய வேல்யூ not defined. tan 90 degree னுடைய வேல்யூ not defined. செகண்ட் கொஸ்டின், theta is equal to 0 degree. theta is equal to 0 degree. அப்போ m is equal to tan theta. So m is equal to tan 0 degree. So அப்போ m is equal to tan 0 value is 0. Then இது 45 கேட்கலாம், 60 கேட்கலாம், எந்த வேல்யூஸ்க்கு வேணுமாலும் கேட்பாங்க. ஸோ அது இதே மாதிரி எல்லாத்துக்குமே நீங்க ஈஸியா அப்ளை பண்றதுக்கு தயாரா இருந்துக்கணும். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், first one, what is the inclination of the line whose slope is 0? So whose slope is 0? அப்போ m is equal to 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ m is a tan theta. அப்போ tan theta is equal to 0.
ஸோ அப்போ டேன்ல எதனுடைய வேல்யூ 0? ஸோ தீட்டா இஸ் 0 டிகிரி. Then next second one, m is equal to 1. அப்போ tan theta is equal to 1. அப்போ tanல எதனுடைய வேல்யூ 1 இருக்கும்? theta is equal to 45 degree. ஸோ இந்த டேனுக்குரியதை மட்டும் நீங்க கரெக்டா வந்து மெமரியில வச்சுக்கணும். ஸோ எதுக்குனாக்க நம்ம ட்ரிக்னாமெட்ரியில வந்து படிச்ச அந்த டேபிள்ஸ் வந்து இந்த tan theta மட்டும் மெமரியில ஈஸியா வச்சுக்கணும். Next third question. Thirdல first one. Find the slope of the line joining the points 5, √5 and origin na 0, 0. So அப்போ உங்களுக்கு क्वेश्चन origin தான் கொடுப்பாங்க. நம்ம சொல்யூஷன்ல வரும்போது 0, 0 அப்படினு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ it is a 2-point form. So 2-point formக்கு slope formula y2 minus y1 by x2 minus x1. So this point x1 here y1, it is x2 y2. So அப்போ இது கொண்டாந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க m is equal to 0 minus √5 by 0 minus 5. So m is equal to இந்த சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது minus √5 by minus 5. மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆயிரும். √5க்கு இதை கேன்சல் பண்ணோம்னா √5. அப்போ m is equal to 1 by √5. Next second question. Sin theta, minus cos theta, first point. Then second point, sin theta, minus sin theta, cos theta. So m is equal to y2 minus y1 by x2 minus x1. So இதுல வரும்போது y1 minus y2 ன்னு ரைட் பண்ணிரலாம். ஆனா நியூமரேட்டர் டினாமினேட்டரை சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணிர கூடாது. சோ அப்ப இது கொண்டு வந்து அப்ளை பண்ணோம் அப்படினாக்க equal to y2 value, so it is here x1 y1, here x2 y2. So y2 value cos theta, minus of minus cos theta by sin theta. x2 வந்து minus sin theta minus sin theta. So equal to cos theta plus cos theta by minus sin theta minus 2 sin theta. அப்போ இங்க வரும்போது வந்து பாத்தீங்க அப்படினாக்க equal to m is equal to 2 cos theta by minus 2 sin theta. So 2 க்கு 2 cancel ஆயிரும். So cos theta by sin theta is cot theta. So minus cot theta. That's all the third question answer. Next fourth question. What is the slope of a line perpendicular to the line joining A of 5,1 and P? A வுக்கும் P அப்படின்ற பாயிண்ட்டுக்கும் பெர்பெண்டிகுலர்னுடைய ஸ்லோப் கேட்டிருக்காங்க. And the midpoint of the line segment joining 4,2 and 6,4. அதாவது 4,2 6,4 இந்த பாயிண்ட என்னுடைய மிட் பாயிண்ட் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. அந்த பாயிண்ட்டுக்கும் அந்த பாயிண்ட் தான் வந்து என்னன்னாக்க P அப்படின்ற பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கும் A ஆஃப்ங்கிற பாயிண்ட்டுக்கும் ஒரு லைன் வருது. அந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலர் ஸ்லோப் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்தோம்னாக்க
midpoint. So first இந்த 2 midpoint எதுக்கு ஃபைண்ட் அதை ரைட் பண்ணிக்கலாம். 4, 2 then next word minus 6, 4. So midpoint இதுக்கு வந்து midpoint நம்ம ஃபைண்ட் பண்ணனும் அப்படினாக்க so midpoint is equal to formula x1 plus x2 by 2 comma y1 plus y2 by 2. so இது வந்து பாத்தீங்க அப்படினாக்க நம்ம லாஸ்ட் இயரே வந்து படிச்சிருக்கோம். so இந்த மிட் பாயிண்ட்னுடைய பாயிண்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா p அப்படினு இருக்காங்க. அப்போ p is equal to p of x1 னுடைய வேல்யூ 4, x2 னுடைய வேல்யூ -6 by 2, y1 னுடைய வேல்யூ 2 plus 4 by 2. so is equal to p of -2 by 2, 6 by 2. so இத கேன்சல் பண்ணோம்னாக்க p of -1, 3 அப்படின்ற நமக்கு கிடைச்சிருக்கு. then next இப்போ இதுல a of ன்ற பாயிண்ட் நமக்கு வந்து சொல்லிருக்காங்க. slope of AP is equal to so m1 is equal to so இப்போ AB னுடைய பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினாக்க 5, 1. AB னுடைய பாயிண்ட் 5, 1. அடுத்து P னுடைய பாயிண்ட் -1, 3. so it is x1 y1, it is x2 y2. so அப்போ ஃபார்முலா y2 minus y1 by x2 minus x1, that is m1 is equal to y2 value is 3 minus y1 value is 1 by x2 value is -1 and x1 value is -5. so இத சப்ட்ராக்ஷன் பண்ணோம் அப்படினாக்க 2 by சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது -6, 1 2s are 2, 3 2s are 6. அப்போ m1 is equal to -1 by 3. then next m2 perpendicular line கேட்டிருக்காங்க. so அப்ப நமக்கு வரும்போது இது perpendicular line கேட்டிருக்கனால slope of perpendicular of AP is equal to m1 into m2 is equal to -1. so m1 னுடைய வேல்யூ -1 by 3 into m2 னுடைய வேல்யூ தெரியாது is equal to -1. இது அப்படியே இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது m2 is equal to -1 into இது reciprocal changes ஆகும். so 3 by -1, minus cancel ஆயிடும். so அப்போ m2 is equal to 3, 3 by 1. so அதை வந்து 3 னே நம்ம ரைட் பண்ணிக்கலாம். that's all the fourth question answer. next fifth question so that the given points are collinear. so collinear அப்படின்றதுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்ல அப்ளை பண்ணியிருக்கோம். நமக்கு கண்டிஷன் வந்து சொல்லல அப்படினாக்க யூசிங் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், அப்படி இல்லை யூசிங் கான்செப்ட் ஆஃப் ஸ்லோப், இல்லையா யூசிங் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு வந்து கொடுக்காம மொட்டையா வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்க நீங்க எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய கான்செப்ட் படி ஸ்லோப் கான்செப்ட் தான் ரொம்ப ஈஸி. ஸோ அதில் நீங்கள் அப்ளை பண்ணி கொலினியரா இல்லையான்றது நீங்கள் சொல்லிடலாம். கொலினியர் அப்படின்னாலும் பேரல் அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான். ஸோ m1 ஈக்குவல் டு m2 வந்துருச்சுனாக்க இட் இஸ் கொலினியர். ஸோ அப்போ இங்கே வந்தோம் அப்படின்னோம்னாக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க given points let be the points a of -3, -4, b of 7, 2, next c of 12, 5 அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் AB is equal to m1 is equal to y2 minus y1 by
x2 minus x1. So m1 is equal to, so இப்போ AB வந்து தான் நம்ம இங்க அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ x1 y1 it is x2 y2. so அப்போ y2 minus y1 அப்படினாக்க 2 minus of minus 4 அப்படினாக்க plus 4 by x2 value 7 minus of minus நாக்க plus 3. so m1 is equal to 6 by 10. so இதை 2 ஆல நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னாக்க 3 2s are 6 5 2s are 10. so m1 is equal to 3 by 5. the next இதே மாதிரிமே slope of BC, slope of BC, BC க்கு வந்து நம்ம அப்ளை பண்றோம். so BC க்கு அப்ளை பண்ணும்போது it is m2 is equal to, ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம ரைட் பண்ணிருக்கோம், அதனால again ரைட் பண்ண தேவையில்லை. so now x1 y1 changes ஆகும், இது x2 y2. so அப்போ வந்தோம்னாக்க 5 minus 2 5 minus 2 by 12 minus 5 12 minus 5. so m2 is equal to, so இது சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது 3, இதை இங்க 7, இதை சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது 5. so அப்போ நமக்கு எப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னாக்க m1 is equal to m2, m1 is equal to m2. therefore given points, the given points are collinear. given points are collinear அப்படினு சொல்லி நீங்க கம்ப்ளீட் பண்ணனும். next sixth question, if the 3 points are collinear, if 3 points are collinear அப்படினு கொடுத்துட்டு find the value of a அப்படின்றது கேட்டிருக்காங்க. அப்போ first இதுக்கும் let be the given points, let be the given points, let be the given points a of 3 comma minus 1, b of a comma 3 and c of 1 comma minus 3, 1 comma minus 3. then இப்போ இதுக்கு slope of AB வந்து அப்ளை பண்ணலாம். slope of AB is equal to y2 minus y1 by x2 minus x1. so it is a m1. so m1 is equal to y2 value is 3 minus y1 value is minus 1. so minus of minus 1 plus 1 by a minus 3. so m1 is equal to 4 by a minus 3. next slope of BC, BC is equal to, already formula ரைட் பண்ணியாச்சு, நம்ம டைரக்டாவே அப்ளை பண்ணலாம். so BC அப்படின்றப்போ இது y2 னு வரும். so y2 minus 3 by 1 minus a, so it is a m2. so m2 is equal to minus 6 by 1 minus a. so இப்போ இதுல வரும்போது நமக்கு என்ன சொல்லிருக்காங்க, இந்த m1 m2 collinear அப்படின்றனால m1 is equal to m2. so m1 value is 4 by a minus 3 is equal to minus 6 by 1 minus a. so using the cross multiplication, 4 minus 4a is equal to minus 6a plus 18. 6 3s are 18. அதாவது ஒவ்வொரு டேர்ம்ல இது கொண்டு வந்து மல்டிப்ளை ஆகும். so அப்போ இந்த 6a வை இந்த சைடு சேஞ்ச் பண்ணிரலாம், இந்த 2 4 இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படினாக்க so 6a minus 4a is equal to 18 minus 4. so இந்த 6a நெகட்டிவ்ல இருக்கனால இந்த சைடு மாறும்போது பாசிட்டிவ் வந்துரும், இங்க பாசிட்டிவ்ல இருக்கனால இது ஆப்போசிட் சைடு சேஞ்ச் ஆகும்போது நெகட்டிவ்ல வந்துரும். so அப்ப இது சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது 2a is equal to 14. then a is equal to 1 2s are 2, 7 2s are 14, a is equal to 7.
That's all the sixth question answer. Next, seventh question. If the line joining the points minus 2 comma a and 9 comma 3 has slope is minus 1 by 2 then find the value of a. so அப்ப இதுக்கு values வந்து ஸ்லோப்புக்கு ஃபார்முலா y2 minus y1 by x2 minus x1 is equal to minus 1 by 2. So here x1 y1, here x2 y2. So அப்போ ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணா 3 minus a by 9 minus into minus is plus, so plus 2 is equal to minus 1 by 2. So using the cross multiplication and add these two values. So இத நம்ம add பண்ணோம் அப்படினாக்க 3 2s are 6 minus 2a is equal to இது ரெண்டே add பண்ணோம்னா 11 into minus 1 is minus 11. So இது இந்த சைடு சேஞ்ச் பண்ணா இது இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம்னாக்க so 6 plus 11 is equal to 2a. so அப்ப a is equal to இது ரெண்டே add பண்ணோம்னாக்க 17. அப்போ 17 இந்த 2 இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது by 2. so that's all the seventh question answer. Then next eighth question. The line through the points minus 2 comma 6. so first point என்ன சொல்லிருக்காங்க அப்படினாக்க minus 2 comma 6 and 4 comma 8 then is perpendicular to the line through the points 8 comma 12. important question இது 8 comma 12 and x comma 24 x comma 24 அப்படினு இருக்காங்க. சோ அப்ப இத ஜாயின் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் கிடைக்கும், இத ஜாயின் பண்ணும்போது ஒரு ஸ்லோப் கிடைக்கும். சோ இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், இந்த ரெண்டு ஸ்ட்ரைட் லைனுக்கு ஒரு ஸ்லோப் கிடைக்கும். இந்த ரெண்டு ஸ்லோப் வந்து பார்த்தோம்னாக்க பெர்பெண்டிகுலர் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சோ அப்ப பெர்பெண்டிகுலர் அப்படின்னாக்க இந்த எக்ஸினுடைய வேல்யூ என்னவா இருக்கும், இதான் நம்மளுடைய கொஸ்டின் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அப்போ இதை a let be the points, இதை a b ன்னு சூஸ் பண்ணிக்கலாம், இதை c d அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கங்க. அப்போ ஸ்லோப் ஆஃப் ab so slope of ab is equal to y2 minus y1 by x2 minus x1. so அப்போ m1 is equal to இதை m1 சூஸ் பண்ணா m1 is equal to y2 value 8 minus y1 value 6 by x2 value 4 minus into minus plus 2. அப்போ m1 is equal to, so இது subtraction பண்ணா 2 by 6. அப்போ m1 is equal to 1 by 3. m1 is equal to 1 by 3 அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கு. then next இதே மாதிரி அடுத்த ஸ்லோப் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஸ்லோப் ஆஃப் cd is equal to ஆல்ரெடி ஃபார்முலா ரைட் பண்ணிருக்கோம், நம்ம டைரக்டாவே இப்ப எழுதலாம். 24 minus 12 by x minus 8. so இது சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது m2 is equal to 12 by x minus 8. so நமக்கு பெர்பெண்டிகுலர் அப்படினாலே கண்டிஷன் வந்து m1 into m2 is equal to minus 1. so m1 இனுடைய வேல்யூ 1 by 3 into m2 இனுடைய வேல்யூ 12 by x minus 8 is equal to minus 1. so இங்க 1 3s are 3, 4 3s are 12. இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 4 is equal to இந்த மல்டிப்ளை பண்ணும்போது minus x plus 8. so இந்த x இந்த சைடும் இந்த 4 இந்த சைடும் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்க x is equal to 8 minus 4. so x is equal to 4. that's all the 8th question answer. so it is a 8th question. next 9th question. 9 la first one. so that the given points form a right angle triangle and check whether they satisfy the Pythagoras theorem.
ஸோ இது பித்தாகரஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்றத நமக்கு கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க இது வந்து நம்ம ஸ்லோப்பு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ணிடணும். ஸோ ஸ்லோப்பு ஃபைன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் வந்து ஃபைன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லோப்பு. ஸோ இப்போ இதுக்கு வந்தோம்னாக்க ஒரு ட்ரையாங்கிள், இதுக்கு நம்மளாவே நேம் எப்படி வேணா எடுக்கலாம். ஸோ ஏ பி சி. அப்போ ஏவினுடைய பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க 1, அடுத்தது பியினுடைய பாயிண்ட்ஸ் 2, -3, தென் சியினுடைய பாயிண்ட்ஸ் 4, -7. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஸ்லோப் ஆஃப் ஏபி equal to, ஸோ இதை வந்து m1 சூஸ் பண்ணலாம். m1 equal to, ஸோ ஃபார்முலா m is equal to y2 minus y1 by x2 minus x1. ஸோ அப்போ m1 உடைய வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது ஏபின்னு அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ இட் இஸ் x1 y1, இட் இஸ் x2 y2. ஸோ அப்போ இங்கே வந்தோம்னாக்க y2 வேல்யூ -3 plus 4 by x2 வேல்யூ 2 minus 1 equal to 1 by 1 equal to 1. Next is slope of BC. Slope of BC. So slope of BC is m2. So m2 is equal to, it is x1 y1, here x2 y2. So அப்போ y2 minus y1 na -7 plus 3 by, ஏன்னா இங்க -7 இருக்கு, இங்க minus of minus அப்படின்றப்போ plus வந்துரும். அடுத்தது 4 minus 2 equal to, இதை சப்ராக்ஷன் பண்ணும்போது -4 by 2 equal to -2. Next is slope of AC. So slope of AC apply பண்ணும்போது it is a m3. m3 is equal to y2 value -7 plus 4 by x2 value 4 minus 1 equal to -3 by plus 3 equal to -1. So now slope of m1 into m3, இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுங்க. இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துரும் பாத்தீங்க அப்படின்னாக்க -1ன்றது வந்துரும். So 1 into -1 equal to -1. Therefore AB perpendicular to AC, AB perpendicular to AC. So therefore the A is right angle. A is right angle. A is right angle. Right angle. இல்லைனாக்கா angle A is 90 degree. Angle A is 90 degree. Therefore ABC is right angle triangle. Right angled triangle. The next, இப்போ பித்தாகோரியன் ட்ரிபிளட்டை நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்ற அடுத்த क्वेश्चन கேட்டிருக்காங்க. அப்போ distance of AB. ஸோ அப்போ டிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா distance is equal to root of x2 minus x1 whole squared plus y2 minus y1 whole squared. It is a distance formula. So அதை கொண்டு வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது x2 இனுடைய வேல்யூ, so distance of AB is equal to root of, so x2 இனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னாக்க -3 minus into minus plus, so plus 4 whole squared plus இங்க வந்தோம்னாக்க sorry x2 இனுடைய வேல்யூ 2 minus 1 whole squared. அடுத்து இங்க வந்தோம்னாக்க -3 plus 4 whole squared. So equal to, ரூட் பண்ணும்போது ஸோ இதை வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா, சாரி சப்ராக்ஷன் பண்ணோம்னா 1 ஸ்கொயர்டு
அடுத்து இங்கே வந்து சப்ராக்ஷன் பண்ணோம்னா 1 ஸ்கொயர்டு is equal to root 1 plus 1 is equal to root 2. Next distance of BC. BC க்கு வந்து distance வந்து ஃபைண்ட் பண்றோம். root of x2 இனுடைய வேல்யூ 4 minus 2 squared plus minus 7 plus 3 whole squared is equal to root of 2 squared plus minus 4 whole squared. 2 squared is equal to minus 4 whole squared. So is equal to root of 4 plus 16. Root of 4 plus 16 is equal to root 20. root 20 நாக்க இது எப்படி ரைட் பண்ணலாம் பாத்தீங்கன்னாக்க 2 root 5 அப்படினு சொல்லி நம்ம ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தோம் அப்படினாக்க distance of BC. So இங்க வந்து 20ன்றதை அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா அடுத்து நம்ம ரூட் எடுக்க போறோம். சோ அதனால இங்க BC is equal to இங்க 20 னே வச்சுக்கலாம். சோ அடுத்து distance of AC. Distance of AC equal to root of x2 இனுடைய வேல்யூ 4 minus 1 whole squared plus 7 minus 7 plus 4 whole squared is equal to root of 3 squared plus minus 3 whole squared. So is equal to root of 9 plus 9 is equal to root of 18. So Pythagorean triplet அப்படின்றப்போ any two side ஸ்கொயர் பண்ணி சம் பண்றது another one side ஸ்கொயர் பண்றதுக்கு ஈக்குவல் அப்படின்றது அர்த்தம். அப்போ distance of அப்போ BC squared. So அப்போ எப்படி ரைட் பண்ணலாம்னா BC squared is equal to AB squared plus AB squared plus AC squared. So அப்போ வந்தோம்னாக்க இப்போ இதனுடைய வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க root of 20 whole squared is equal to AB இனுடைய வேல்யூ root 2 squared plus root 18 squared. So அப்போ இந்த ரூட்டுக்கு இது கேன்சல் ஆயிடும். So அப்போ வந்தீங்கன்னாக்க 20 is equal to 2 plus 18. So அப்போ இது ரெண்டுமே நமக்கு ஈக்குவலா இருக்கனால so therefore the given points satisfied Pythagorean triplet. Pythagorean triplet அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணோம். That's all the 9th first question answer. Next 9th second question same L of 0,5. Next M of 9,12. Next N of 3,14. So first we have to find slope. So slope வந்து அப்ளை பண்ணும்போது first இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு வந்து ஸ்லோப் எடுக்கலாம். So slope of AB is equal to slope formula M is equal to y2 minus y1 by x2 minus x1. So அதுல கொண்டாந்து இதுல அப்ளை பண்ணும்போது so m1 is equal to slope m1 is equal to y2 இனுடைய வேல்யூ 12 minus 5 by 9 minus 0. So is equal to so subtraction பண்ணும்போது 7 by 9. Next அடுத்தது slope of BC. இங்க ஒரு LM
LM next MN next MN is equal to so MN apply பண்ணும்போது 14 minus 12 by 3 minus 9 is equal to so இது ரெண்டையும் நம்ம subtraction பண்ணும்போது எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னாக்கா 2 by minus 6 is equal to minus 1 by 3 minus 1 by 3 next slope of BC sorry slope of LN slope of LN is equal to LN னாக்க இதுதான் வந்து y2 அப்போ 14 minus 5 by 3 minus 0 is equal to இதை subtraction பண்ணும்போது 9 so 9 by 3 is equal to 3 is equal to 3 it is M2 it is M3 so இப்போ இந்த M2 யும் M3 யும் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும்னாக்க இதுல கிடைச்சிரும் பெர்பெண்டிகுலர் கிடைச்சிரும் so M2 into M3 is equal to M2 value minus 1 by 3 into M3 value is 3 is equal to இதுக்கு இது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னாக்க minus 1 therefore MN perpendicular to LN so angle N is equal to 90 degree therefore இந்த 90 degree எப்படி சூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா n ன்ற ரெண்டுமே சேமா இருந்திருக்கும் அப்ப அந்த பிளேஸ் தான் வந்து நமக்கு என்னவா இருக்கும்னாக்க 90 டிகிரில இருந்திருக்கும் ஏனா அந்த ரெண்டு பிளேஸ் தான் நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகும்போது இந்த லைனுக்கும் n ன்றது இருந்திருக்கும் இந்த லைனுக்கும் n ன்றது வருது அந்த பிளேஸ் தான் அப்போ triangle LMN is right angle triangle is right angled triangle the next distance so distance is equal to root of x2 minus x1 whole squared plus y2 minus y1 whole squared so இதுக்கு first இதுக்கு இந்த LM க்கு நம்ம distance வந்து ஃபைண்ட் பண்ணலாம் so distance of LM is equal to root of x2 value 12 minus 5 whole squared plus y2 value sorry 9 minus 0 whole squared அடுத்தது 12 minus 5 whole squared so is equal to root of 9 squared plus இது subtraction பண்ணோம்னா 7 squared is equal to root of 81 plus 49 so இப்போ இத ஆட் பண்ணும்போது is equal to root of 130 அடுத்தது distance of LM ஃபைண்ட் பண்ணியாச்சு அடுத்தது MN is equal to root of இங்க ஃபார்முலா வந்து ரைட் பண்ணியாச்சு இப்போ நம்ம டைரக்ட்டா வேல்யூ அப்ளை பண்ணலாம் சோ MN அப்படின்றப்போ x2 இனுடைய வேல்யூ 3 minus 9 whole squared plus 14 minus 12 whole squared so is equal to root of இது minus 6 whole squared plus 2 squared is equal to root of 36 plus 4 root of 36 plus 4 is equal to root of 40 அடுத்தது distance of LN is equal to root of LN அப்படின்றப்போ இது x2 so 3 minus 0 whole squared plus 14 minus 5 whole squared so is equal to root of 3 squared
3 squared plus இதை subtraction பண்ணோம்னாக்க 9 so 9 squared so is equal to root of 9 plus 81 is equal to 90 root of 90 so அப்போ இந்த இதுக்கு வந்து பார்த்தோம்னாக்க நம்ம எனி 2 வந்து சம் பண்ணலாம் so அப்போ இது ரெண்டு தான் நமக்கு லீஸ்டா இருக்கனால இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணலாம் so அப்போ ln squared plus mn squared is equal to ln உடைய வேல்யூ வந்து root of 90 whole squared plus root of 40 whole squared அப்போ ரூட்டுக்கு 2 கேன்சல் ஆயிடும் அப்போ is equal to 90 plus 40 is equal to 130 so is equal to இந்த 130 அப்படின்றது எதுக்கு ஈக்குவல் பாத்தீங்கன்னாக்க so l m whole squared வந்து equal therefore the given points satisfied Pythagorean triplet that's all the 9th second question answer